ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 பேக்கெட் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சீக்கிரமாக ஒட்டிக்காது எல்லாமே, அதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒரு ஆஃப் பாயில் ஆகினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் நான் குட்டி குட்டியாக போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் அண்டு க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸு. இந்த காய்க்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த முட்டையும் நல்லா பொடிமாஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இதுலேயே அது நல்லாவே பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் 3 மேகிக்கு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ். நான் இதில் சில்லி சாஸ் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் பாயில் எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை ஒரு வாட்டி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச நூடுல்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா அந்த நூடுல்ஸ் கட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ்ட் ஆகிடும். நான் சில்லி சாஸ் போடாததுனால நான் பெப்பர் லைட்டாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்யூ.